ஈரான், அமெரிக்கா யுத்தம் அப்படிங்கிறது சிக்கலாகிக்கிட்டே தான் இருக்கு. இந்த நிமிடம் வரை எப்பயுமே நிக்காது அப்படிங்கிற ஒரு ரேஞ்ச நோக்கி போது. இதுல ஏகப்பட்ட விஷயங்கள் அப்டேட் ஆகிக்கிட்டு இருக்கு. அதத்தான் விரிவா பார்க்க போறோம். முக்கியமான ஒண்ணு, என்னடா இது யுத்த தர்மம் அப்படின்னாலே நைட்டு தானடா தாக்கணும். இப்போ 2 மணி, 12 மணிக்கு அப்புறம் 2 மணி, 4 மணின்னு தாக்குனா தானே ஜோருன்னு இருக்கும். இவனுங்க என்ன பகல்ல தாக்கியிருக்காய்ங்க, என்ன விஷயம் அப்படிங்கிற ஒரு பெரும் குழப்பம் இருந்துச்சு. அதுபோக இந்த தாக்குதல் நடக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் ட்ரம்ப் சொன்னார். நான் வருத்தமா இருக்கேன். அப்படி இப்படி அத அவர் சொல்லிக்கிட்டே தான் இருக்காரு. அத விட்டறலாம். ஆனா, இப்போதைக்கு தாக்குதல் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொன்னாரு. பொய் சொல்ட்டாரா அப்படின்னு கேட்க முடியாது. அவர் எப்பயுமே பொய் பேசுறவரு. ஆனா என்ன இப்படி அவசரப்பட்டுச்சு அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி இருந்துச்சு. பின்னாடி ஒரு திட்டம் இருக்கும். அவசரப்பட்டு யுத்தத்துக்கு போற ஆட்கள் இவனுங்க கிடையாது அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ ஓரளவுக்கு அதுக்கான விஷயங்கள் வெளியில வருது. என்ன அப்படின்னா, காலையில இருந்து இவனுங்க சுத்தி சுத்தி தாக்குனது பூரா, ஈரானோட சுப்ரீம் லீடரையும் தூக்கிறணும், பிரசிடென்ட்டையும் தூக்கிறணும். 2 பேரையும் ஒரே நேரத்துல தட்டி தூக்கிறணும். அதுக்கப்புறம் இவர்கள் ரீப்ளேஸ்ன்னு கொண்டு வரதுக்கு கமேனிக்கு வேணா ஆள் வச்சிருப்பாய்ங்க. பிரசிடென்ட்க்கு இன்னும் ஆள் வைக்கல அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருந்திருக்கார்கள். அதனால தான் பெரிய அளவுல காலையில 100 இடங்கள மார்க் பண்ணி தாக்கியிருக்காருங்க. இந்த 100 இடங்களுமே எதற்கு அப்படின்னா, பதட்டத்த கொண்டு வரதுக்கு தான். 100 இடங்களுமே ஒரு சால்ஜாப்பு தாக்குதல் தான். திசை திருப்புறக்கான தாக்குதல் தான். ஆனா அதிலேயே பத்தி எரியும். ஆட்டோமேட்டிக்கா பதட்டம். அத நோக்கி போணும். ஏன்னா 100 இலக்குகள் அப்படின்னா எந்த டைரக்ஷன்ல இருந்து வந்துச்சோ, அந்த டைரக்ஷன்ல இருந்து இவர்களும் பதிலுக்கு தாக்குதல் நடத்தணும். இந்த மாரி ஒரு பெரும் சிக்கலையும், குழப்பத்தையும் உருவாக்கிட்டது, ஆட்டோமேட்டிக்கா அதே காலகட்டத்தில தான் கமேனி, அதாவது சுப்ரீம் லீடரை, பிரசிடென்ட்டையும் குறி வச்சு பெரிய அளவு தாக்குதலு. இதுல வெளிப்படையாவும் இருக்கட்டுமே, இப்ப என்ன கெட்டுப்போச்சு அப்படிங்கிற மாரி தான் கமேனி ஆபீஸ தாக்குனது. இல்ல அதுலயும் சிக்கலன்னோனயே மத்தியானத்துக்கு மேல கமேனி வீட்ட தாக்குனது. அப்ப கூட என்னய்யா காலையில ஆபீஸ் போயிட்டு திருப்பி சாயந்தரம் வீட்டுக்கு வருவாருன்னு நெனச்சு தாக்குனீங்களா? அப்படின்னு கேட்டா, ஏறக்குறைய இவர்களோட மனநிலை அப்படிதான். சாயந்திரத்துக்குள்ள சுப்ரீம் லீடரையும், பிரசிடென்ட்டையும் போட்டு தள்ளிறணும். டிக்கெட்ட கிழிச்சு கையில குடுத்துறணும் அப்படின்னு தான். அப்ப நைட் என்ன திட்டமா இருக்கும் அப்படின்னா, சாயந்திரத்துக்கு மேல பெரிய அளவு சுப்ரீம் லீடரும் இல்ல, பிரசிடென்ட்டும் இல்ல. இனி மக்களாட்சிய உருவாக்க வேண்டியது மக்கள் கையில தான் இருக்குங்கிற மாரி பெரிய அளவுல கிளப்பி விட்டர்லான்னு ஒரு எண்ணத்தோட இருந்திருக்கார்கள். ஐஆர்ஜிசி குறுக்க வருங்கிறக்காக தான் அவர்களை டார்கெட் வச்சு பண்ணது. காலையிலேயே அதுக்கு தான் இதான் மெயின் டார்கெட்டு. திசை திருப்புறக்கு 100 இடங்கள், கரெக்ட்டா 100 இடங்கள் மார்க் பண்ணி தாக்கியிருக்கார்கள். அதுக்கப்புறம் இந்த போராட்டம் வலுவிழக்கக் கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் டிஃபென்ஸ் மினிஸ்டருக்கு டிக்கெட்ட கிழிச்சது. ஐஆர்ஜிசியோட கமாண்டருக்கு டிக்கெட்ட கிழிச்சது. பத்தாக்குறைக்கு இவனுங்க புடிச்சிட்டு போயி கோர்ட்ல தானே நிறுத்துவாய்ங்க அப்படின்னு சொல்லி, அங்க உள்ள ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஆளுக்கும் சேர்த்து டிக்கெட்ட கிழிச்சுப்புட்டாய்ங்க. இப்ப மக்கள் போராட்டமா நடத்தி போம்போது, ஜம்முன்னு ஆட்சி மாற்றத்த கொண்டு வந்துரலாம் அப்படிங்கிற ஒரு நெனப்பு. ஆனா அது ரிசல்ட்ல வந்துச்சான்னு கேட்டா, ரிசல்ட்ல வரல. கமேனிய இவர்கள் வலை வீசி தேடி இருக்கார்கள். ஆளு சிக்கல. சரி பிரசிடென்ட் அந்த ஆள் ஒரு வீரியமான கேண்டிடேட்டே இல்ல. அந்த ஆள் ஏன் வந்தான்? எதுக்கு வந்தான்னு தெரியாம அளவுக்கு தான் இருக்கும். காரணம் என்ன? பெரிய அளவு எந்த ஆக்டிவிட்டியுமே இல்ல. உள்ளூர்லயும் இல்ல, வெளியுறவு கொள்கையிலயும் இல்ல. இருந்தாலும் பாவத்த பிரசிடென்ட்ங்கிற பாவத்துக்காக டிக்கெட்ட கிழிக்கிறதாயா? ஒரு நியாய தர்மம் வேணாமா? அப்படிங்கிற மாரி தான் இருந்துச்சு. இப்ப இருந்தாலும் அமெரிக்க படைகளுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. என்னடா இது? இவ்வளவு பெரிய தாக்குதல். இதுல ஒரு இடத்துல கூடவா கம்பெனி சிக்காம இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லி. சாயந்திரத்துக்கு மேல, எப்பா பல இடத்துல தாக்கியிருக்கோம். இதுல கம்பெனிக்கு டிக்கெட் கிழிச்சிருக்க கூட அதிக வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் பொறுத்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிருவோம் அப்படின்னு சொல்லி, ஏகப்பட்ட ஏஜென்சிகள் இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டார்கள். இதெல்லாம் நம்ம அன்னை அமெரிக்கா பார்க்குற வேலையா தான் இருக்கும். இப்ப இப்ப ஃபிளாஷ் ஆகுறது என்ன அப்படின்னா, காரணம் என்னன்னா, இது ஒரு நியூஸ் போம்போது, நைட்டு பெரிய அளவுல ஒண்ணு தாக்குதல் இருக்கும். அப்படி இல்ல அப்படின்னா, இந்த போராட்டம் பெரிய லெவல்ல வெடிக்கும். இது 2ல ஏதோ ஒண்ணு நடக்கும். நடக்காம இன்று இரவு ஈரானுக்கு ஒரு அமைதியான இரவா இருக்க வாய்ப்பே இல்ல. இப்படி ஒரு சூழ்நிலை டெவலப் ஆகிக்கிட்டு இருக்கு. இப்படி சூழ்நிலை டெவலப் ஆகும்போது தான், இன்னும் கொஞ்ச நேரத்துல கமேனி நாட்டு மக்களுக்கு உரையாற்றுவார் அப்படின்னு சொல்லி ஈரானோட ஏஜென்சிகள் ஃபிளாஷ் பண்றார்கள். அது மட்டும் கிடையாது. ஈரான்ல காலையில இருந்து ஏறக்குறைய பிளாக் அவுட்ல தான் இருந்துச்சு. இப்ப ஏகப்பட்ட ஃபுட்டேஜஸ் அங்க இருந்தே வர ஆரம்பிக்குது. அதாவது தாக்குதலோட வீரியங்கள், தாக்குதலோட சேதாரங்கள் அப்படிங்கிறலாம் ஓரளவுக்கு ரியாலிட்டி அங்க இருந்தே களத்துல இருந்தே வர ஆரம்பிக்குது. அப்ப பிளாக் அவுட் இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே சமயம் கமேனி இப்ப வரை இருக்காராட்டுக்கு.
சாயந்திரமா அமெரிக்கா கசிய விட்ட செய்திகள் பெரிய அளவுல இமீடியட்டா ஒரு 4 மணி நேரத்துல நைட்டுக்குள்ள அடி வாங்கிருச்சு. இப்ப ஏற்கனவே பிளான் ஏ அப்படிங்கிறது பண்ண போறது கிடையாது. பிளான் பி, பிளான் சி எல்லாம் எத்தனை வச்சிருக்காங்களோ அது இன்னைக்கு இரவு நடக்கும். அப்படி நடக்கும்போது நம்மளும் இங்க விரிவா பார்ப்போம்.